வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடைய கலந்தாய்வு கூட்டம் இன்றைக்கு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க எல்லா கட்சிகளும் மிக தீவிரமாக தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ் புலிகள் கட்சி 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலுக்கு மிக தீவிரமாக எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் வேலைகளை தொடங்கியிருக்கிறோம். குறிப்பாக நாடு முழுவதும் இந்துத்துவா கொள்கைகளை எப்படியேனும் புகுத்திவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சதி வேலைகளை செய்து வருகிறதாகவே நாங்கள் குற்றம் சுமத்த விரும்புகிறோம். ஏனென்றால் ஈடியாக இருக்கலாம், தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், இப்படி அனைத்து அதிகாரங்களையும் தனதாக்கி கொண்டு அதன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தையும் அச்சுறுத்தி தன்னுடைய அரசியலை, இந்துத்துவ அரசியலை புகுத்த எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒருபடியாக இப்பொழுது தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக தன்னுடைய கோர முகத்தை காட்ட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மதுரை திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து மத கலவரத்தை தூண்டி வடமாநிலங்களிலே எப்படி அவர்கள் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் கலவரங்களை தூண்டிவிட்டு அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த முயற்சித்தார்களோ அதை போலவே தமிழ்நாட்டிலும் முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தமிழ்நாடு இந்துத்துவாவினுடைய அந்த கோரப்பிடியில் சிக்கிவிடக்கூடாது, தமிழ்நாட்டை இந்துத்துவா சக்திகளிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வரக்கூடிய பிப்ரவரி 8ஆம் தேதி வெல்லும் தமிழ்நாடு எனும் தலைப்பில் ஒரு மாநாட்டை கரூரில் நடத்த தமிழ் புலிகள் கட்சி திட்டமிட்டிருக்கிறோம். அந்த மாநாட்டில் இந்துத்துவா சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க ஒரு அரசியல் பேரு இயக்கமாக செயல்படுகிற, தற்போது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கெடுக்கக்கூடிய வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். விரைவில் சொல்லுகிறேன் என்று பதிலளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறைக்கான ஒரு சுயமரியாதை உள்ள மாநிலமாக தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெல்லச் செய்ய வேண்டும் என்கிற ஒரு செயல் திட்டங்களையும் முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம்.